ஆற்றல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மே 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, குரு வந்து மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. தனகுருவா வந்துட்டு ரிஷப ராசியில உட்கார்ந்துருக்காரு. கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். கும்பராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். Knight of Wands reverse, Ten of Cups, the High Priestess reverse, the World Card reverse. ரெண்டு மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. the World Card and the High Priestess. நைட்டு வேற வந்திருக்கு. எல்லாமே ஹை எஃபிஷியன்ட் கார்ட்ஸு. ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10 ஆஃப் கப்ஸோடு சேர்த்து அப்படின்னா உங்களுக்கு வந்து பண விஷயத்தில் பிரச்சனை இருக்காது. பண விஷயத்தில் வந்து நல்லா வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஃபினான்ஷியலாக எந்த விதமான இஷ்யூஸும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் இருக்காது. ரொம்ப வந்துட்டு தனகுருவாகவே வந்துட்டு உங்களுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த தடவை உங்களுக்கு நிஜமாவே வந்துட்டு அவங்க வந்து தனகுருவா இருக்காரு. ஸோ த ஹை பிரிஸ்டஸ் ரிவர்ஸ் கார்ட் இதுவும் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. உங்களுக்கு வந்து இந்த டைம்ல மென்டார்ஷிப் பண்றவங்க, அட்வைஸ் பண்றவங்க அவங்களோட வார்த்தைகளை தயவு செஞ்சு கேட்காதீங்க. சுற்றி இருக்கிறவங்க, இந்த சுற்றி இருக்கிற 4 பேருக்காக வாழ்றது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வேர்ல்ட் கார்ட் ரிவர்ஸ், வேர்ல்டே உங்களுக்கு தலைகளாக இருக்குது. ஸோ வேர்ல்ட் கார்டு ரிவர்ஸே தலைகளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்து இவங்க வந்து ஒரு மென்டர்ஷிப்போட ஒரு உருவம் ஆக்சுவலி. ஸோ அவங்களே ரிவர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கெடுக்கிறதுக்கோ ஆலோசனை சொல்லி கெடுக்கிறதுக்கோ நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செல்ஃபாக வந்துட்டு முடிவெடுங்க. நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது உங்களோட இன்னர் இன்ட்யூஷன், அதை வந்து நீங்கள் வந்து நம்புங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில். உங்கள் இன்ட்யூஷன் தான் வந்து மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா தான் இந்த குரு பயிற்சி வந்து நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். ஸோ உங்களோட எமோஷ்னலி கனெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், என்ன மெசேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். எமோஷ்னலி கனெக்டட் பர்சன் மெசேஜ் என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். கும்பராசி நேயர்களுக்கு ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லெசன் அப்படின்றது. நான் சொன்னேன்ல, உங்கள் இன்ட்யூஷன் படி நடங்க அப்படின்றது தான் வந்து இது வந்து காலமே சொல்லுது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்னஸ் தான் இம்பார்ட்டன்ஸ். ஹீல் யுவர் செல்ஃப், லிசன் டு யுவர் ஹார்ட். உள்ளே என்ன சொல்லுது, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்றத வந்து உங்கள் மனசாட்சி கிட்ட கேளுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதை கேட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மிராக்கிள்ஸ் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்ன இந்த டைமில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பயிற்சி டைமில் எனக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா, benefit of the doubt. I believe the basic goodness in other people and I give them chance to show it. If they prove me wrong, that's on them. At least I can go to sleep knowing that I practice trust and forgiveness rather than fear and doubt. See? ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க. வந்து சாரி கேட்குறாங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் சான்ஸ் கொடுக்குறது வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். ஸோ என் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் இருக்கலாம், பட் கிவ் அ செகண்ட் சான்ஸ், இட் வில் ஹெல்ப் யூ அலாட் அப்படின்றது ஒன்று இருக்கும். உங்கள் லைஃப் கைட் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம்.
உங்கள் லைஃப் கைடு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, டுடே ஐ கான்ஷியஸ்லி சூஸ் டு திங்க் லவ்விங் தாட்ஸ், டேக் கம்பேஷனட் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிரிங் ஃபோர்த் பீஸ்ஃபுல் எனர்ஜி. ஸோ உங்கள் தாட் ப்ராசஸை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுங்க, பயப்படாதீங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்களா, ஃபியர் அண்ட் டவுட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ட்ரஸ்ட் அண்ட் ஃபர்கிவ்னஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸே வந்துட்டு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக, ரொம்ப பாசிட்டிவாக, ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு வந்து ஃபில் பண்ணும்போது யூனிவர்ஸும் உங்களை நேர்மறையாக நடத்தும். உங்கள் லைஃப்லேயே பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து கும்பராசி நேயர்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உறுதுணையாக நிற்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர், அவரும் திரிபுர சுந்தர தேவி. ஸோ பிளெஸிங் ஆஃப் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப். அர்த்தநாரீஸ்வரரும் ஹீ இஸ் ஆல்சோ கிவிங் ஹாப்பினஸ் அண்ட் ஹார்மனி. ஸோ உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன்னா ஃபினான்ஷியலாக கும்பராசிக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் பண்ணலாம். திரிபுர சுந்தரி தேவியையும் வந்துட்டு நீங்கள் வந்து வழிபடலாம். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஒரு ரூபம் ஆக்சுவலி திரிபுர சுந்தரி. ஸோ வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற இஷ்யூஸை வந்து அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குற ஒரு கடவுள். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து வழிபடலாம்.